திரு அண்ணாமலை அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி தவறான ஒரு செய்தியை அவர் ஏ1 குற்றவாளி என்று சொல்லியிருக்கின்றார். முழுக்க இது ஒரு சட்டவிரோதமான செயல். மோடியை நாங்கள் ஏ1 என்று சொன்னால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா? இங்கே எந்த விதமான பாரதிய ஜனதாவுடைய பாய்ச்சலும் இங்கே செல்லுபடியாகாது. அறிவிப்பு இல்லாமல் முதலமைச்சர் மீதே முற்றுகையிடுவோம்னு அண்ணாமலை சொல்றாங்க. முற்றுகையிட வந்து பார்க்கட்டுங்க, அப்புறம் பார்ப்பாங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னாலே ஏப்ரல் 18ஆம் தேதி அன்று பாரத பிரதமராக இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுக் கட்சிகள் ஆட்சி நடத்தும் மாநிலங்களில் அவர்களை நாங்கள் பழிவாங்க மாட்டோம் என்று அன்றைக்கு சொன்னார். ஆனால் அவர் சொன்னபடி நடந்துட்டு 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டில் போடுவோம்னார். அதெல்லாம் சொல்லி நடந்தாரா நடக்கலையாங்கிறது அடுத்தது. ஆனால் மாற்றுக் கட்சிகள் ஆட்சிகள் நடத்தும் மாநிலங்களில் அவர்களை பழிவாங்க மாட்டோம் என்று சொன்னார். ஆனால் இந்த கடந்த 10 ஆண்டுகளிலே நாம் பார்த்து வருவது, மாற்றுக் கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி நடத்துகின்றனோ அங்கே அந்த ஆட்சியை மாற்றுவது, அந்த கட்சிகளை உடைப்பது போன்ற செயல்களைத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு செய்து வருகிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். எனவே மாற்றுக் கட்சிகளை பழிவாங்குகின்ற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவர் இன்றைக்கு மாற்றுக் கட்சிகள் ஆட்சி நடத்தும் மாநிலங்கள் மீது தான் குறிவைத்து பழிவாங்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார். இன்றைக்கு காலையிலே பாரதிய ஜனதா கட்சி சென்னையிலே ஒரு ஊர்வலம் நடத்த அனுமதி கேட்டு கிடைக்காத சூழ்நிலையிலே அதன் தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி தவறான ஒரு செய்தியை அவர் ஏ1 குற்றவாளி என்று சொல்லியிருக்கின்றார். முழுக்க இது ஒரு சட்டவிரோதமான செயல். ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், பல்வேறு வழக்குகளுக்கு காரணமாக இருந்த, அதாவது பாஜகவில் இணைந்தால் சிபிஐ அமலாக்கத்துறை வழக்குகளை முடித்து வைக்கிறோம் என்று பாஜக பேரம் பேசியது ஆம் ஆத்மி கட்சியினுடைய டெல்லி முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியாவிடம். அவர் சேர மறுத்துவிட்டார். நீங்கள் ஏன் பாஜகவில் இணையக்கூடாது என்று செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை கேட்டது என்று நீதிமன்றத்திலேயே அவரது வழக்கறிஞர் கபில் சிபில் அதிர்ச்சி தகவலை சொன்னார். அதைப்போல இன்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய பிடியிலிருந்து அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் முன்னே சொன்ன மேற்கு வங்காளத்திலிருந்து ஒரு 7-8 நபர்களை சொன்னேன் அல்லவா, அவர்களெல்லாம் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தவுடன் புனிதர்கள் ஆகிவிட்டார்களா அல்லது அவர்களை காப்பாற்றியவர் முதல் குற்றவாளியாக கருதப்படுவாரா என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தாக வேண்டும். அதேபோல் அதானியினுடைய செல் நிறுவனத்திலே முதலீடு செய்யப்பட்டதில் 20,000 கோடி யாருக்கு சொந்தமானது, அந்த பணம் எங்கிருந்து வந்தது என அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அமலாக்கத்துறையிடம் சொல்லி அதானியினுடைய செல் விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பாரா? இன்னும் சொல்லப்போனமையானால், இன்றைக்கு நம்முடைய கர்நாடகாவிலே எடியூரப்பா பசவராஜ் பொம்மை அவர்களுடைய ஆட்சியிலே 40% கமிஷன் அரசு என்ற குற்றச்சாட்டு எழுந்தபோது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்று சொல்லி மோடியினுடைய அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை? இப்படி இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் என்கின்ற அடிப்படையிலே மோடியை நாங்கள் ஏ1 என்று சொன்னால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா? எனவே தான் இன்றைக்கு அமலாக்கத்துறையை ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 1000 கோடி ஊழல் என்று சொல்லுகிறார்கள். ரைடு நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது? ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா? ஆதாரம் இருக்கிறதா? எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை தெளிவாக மறுத்திருக்கின்றார். எதையும் என்றாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். டெல்லி பாணியிலே தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கனவு கண்டு கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள். எனவே இங்கே எந்த விதமான பாரதிய ஜனதாவுடைய பாய்ச்சலும் இங்கே செல்லுபடியாகாது என்று நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அனுமதி இல்லாமல் போராட்டம் நடந்தது வந்து தவறு தான், எந்த கட்சியாக இருந்தாலும். ஆனால் போராட்ட காலம் வந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வீட்டிலேயே அந்த வழியிலேயே கைது செய்வதுங்கிறது ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டது தானே சார்? இல்லைங்க, போராட போகிற போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் கைது செய்யலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. நான் போராடத்தான் போகிறேன், அந்த இடத்துக்கு போகிறேன், அனுமதி கிடையாது. கடந்த காலங்களில் நாங்கள் பல முறை வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுதே கைது செய்யப்பட்டிருக்கின்றோம். எனவே முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கின்றன. எனவே போராட போகிறோம் என்று அறிவித்து விட்டு செல்லுகிற பொழுது வழியிலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யலாம். டாக்டர் அம்பேத்கர் 1930 வந்து அரசாங்கம் வந்து மதுவை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னு அம்பேத்கரே வந்து சொல்லுறதா பாஜக நாராயணன் அவர் சொல்லியிருக்காரு.
காரியத்துக்கு எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டாக்டர் அம்பேத்கர் மணி தவறான ஒரு விஷயங்கள் வந்து பரப்பி வராது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதை பற்றி எனக்கு வந்து ஒரு கருத்துக்கள் இப்பொழுது நான் சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் எல்லா மாநிலங்களிலும் மதுவிலக்கு கிடையாது. எல்லா மாநிலங்களும் மது விற்கப்படுகின்ற காரணத்தால் இங்கே மட்டும் நாம் மதுவிலக்கை கொண்டு வந்தால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு புதுச்சேரிக்கு சென்று குடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்ற காரணத்தாலே தான் இங்கே மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது. இளம் விதவைகள் அதிகமாயிட்டு இருக்காங்க தமிழகத்தில் அப்படின்ற குற்றச்சாட்டு பாஜக தொடர்ந்து வைக்கிறாங்க. அதே போல அமலாக்கத்துறை கொடுத்த அந்த தகவல் அடிப்படையில் தான் இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க. சார், இளம் விதவைகள் அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? நாங்கள் எந்த தவறும் செய்யலை. அரசாங்கம் எந்த பொறுப்பு இதில் கிடையாது. அவங்க என்ன காரணங்கள்னு சொன்னாங்கன்னா அந்த காரணங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன். டாஸ்மார்க்குனால செத்து போனாங்கன்னு கிராமங்களே சொல்லலைங்க. அதையே நீங்கள் அதில் வந்து இளம் விதவைகள்னு சொல்கிறீங்க. டாஸ்மார்க்கில் குடித்து ஒரு இளைஞன் இறந்து விட்டான் என்று எந்த கிராமத்திலேருந்து உங்களுக்கு புகார் வந்துச்சு? அதே மருத்துவர் தான் உடலுக்கு கேடுன்றது. சார், நாங்கள் கேடுன்னு தான் நாங்களும் சொல்கிறோம், குடிக்காதீங்கன்னு தான் நாங்களும் சொல்கிறோம், நீங்கள் குடிக்க போகாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். சார், கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம தேர்தல் அறிக்கையிலேயே நிறைய சொல்லியிருக்கோம். ஒரு 500 கடை மூடிட்டோம். இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழலை பார்த்து அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வாங்க. சார், எல்லா ஊர்லயும் வந்து தலைவர்களை மிரட்டுறதுக்காக ஈடியை பயன்படுத்துறாங்க. இப்போ இங்கே வந்து முதலமைச்சர் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? அவங்களுடைய நோக்கம் நான் தான் சொன்னேன், டெல்லி பாணியில் இங்கே எதுவும் செய்யலாம்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரியது அவர்களுடைய கனவு இங்கே நிறைவேறாது என்று இங்கே நான் சொல்லிக்கொள்ள கணக்கு. அறிவிப்பு இல்லாமல் முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிடுவோம்னு அண்ணாமலை சொல்றாங்க. முற்றுகையிட வந்து பார்க்கட்டுங்க, அப்புறம் பார்ப்பா. நீங்கள் சொன்னீங்களே வீட்டை விட்டு புறப்படுற போதே கைது பண்ணிட்டாங்கன்னு. முற்றுகையிடுவோம்னு புறப்பட்டு வந்தால் என்ன ஆகுன்னு பார்க்கலாம். மதுவான பாட்டில்களுக்கு 10 ரூபாய் முதல் முறையாக 10 ரூபாய் செலவு செய்யக்கூடிய நிலையில் மறுபடியும் அதே பாட்டிலுக்கு மறுபடியும் ஒரு 10 ரூபாய் வந்து ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லி பாஜக சார், அதை தான் இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க சார். சும்மா குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கொண்டே போவது இயற்கை. யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் எந்த குற்றச்சாட்டை சொல்லலாம். இது வரைக்கும் சொல்லியிருக்க குற்றச்சாட்டுகள் நிரூபிச்சிருக்கீங்களா? சும்மா பொய்யா குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் ஏதாச்சும் பொய்யா சொன்னால் நம்பிடுவாங்க, திரும்ப திரும்ப சொன்னால் நம்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு போகிறீர்கள். அதை நிச்சயமாக ஒருபோதும் மக்கள் நம்ப மாட்டாங்க. முன்னாடி அண்ணாமலை சொன்னாரு, ஈடி வந்து அதுக்கப்புறம் தான் சொன்னிச்சு அப்படின்னு சொன்னாரு. இப்போவும் வந்து முதலமைச்சர் தான் முதல் குற்றவாளின்னு அண்ணாமலை தான் முன்னாடி சொல்லியிருக்காரு. அதாவது நாங்கள் அதைத்தான் இப்போ சொல்கிறோம். இன்றைக்கி ஈடி வந்து ரைடு பண்ணி இப்போ எத்தனை நாள் ஆச்சு? இது வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று கூட எந்த ஆதாரத்தையும் அவங்க வெளியிடலை. ஒரு அமௌண்ட்டை போட்டு அவர் அண்ணாமலை சொன்ன 1000 கோடியே ஈடியும் 1000 கோடின்னு சொல்லுது. திரும்ப திரும்ப அதாவது ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி அண்ணாமலை சொன்னதை சொல்லுகிற கிளிப்பிள்ளையாக அங்கே ஈடி வந்து அங்கே செயல்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக இதில் வந்து நீங்கள் யாரும் நினைக்கிறபடி எங்களுடைய முதலமைச்சரை சிக்க வைக்க முடியாது. அவர் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர். இதில் அவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஊழலே நடக்கலை. நடந்தால் தானே அப்புறம் சம்பந்தம்.